முதலீடு செய்யும் முன் இந்த 5 விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் முதலீடு செய்கிறீர்களா அல்லது செய்ய போகிறீர்களா? அப்படியானால் ஒரு நிமிடம் அதிக லாபம் தரும் திட்டம் எது என்று நினைத்து பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்பாக இந்த 5 விஷயங்களை தெரிந்து கொண்டால் உங்கள் பணம் பாதுகாப்பாக வளர்வதற்கு உதவும். முதலில் உங்கள் முதலீட்டு நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளுடைய கல்விக்காகவா, சொந்த வீடு வாங்கவா, ஓய்வூதிய வாழ்க்கைக்காகவா, அதற்காக சேமிக்கிறீர்களா அல்லது நீண்ட கால செல்வத்தை உருவாக்க சேமிக்கிறீர்களா? ஒவ்வொரு இலக்குக்கும் ஏற்ற முதலீட்டு திட்டம் வேறுபடும். எனவே உங்கள் இலக்குக்கு பொருந்துகின்ற திட்டத்தை தேர்வு செய்வதே முதல் படி. அடுத்து சொத்து ஒதுக்கீடு அல்லது அசெட் அலோகேஷன். உங்களுடைய பணம் எவ்வளவு பங்குச்சந்தையில் முதலீடு செய்யப்படுகிறது, எவ்வளவு பாதுகாப்பான கடன் பத்திரங்களில் முதலீடு செய்யப்படுகிறது, உங்கள் வயது, வருமானம் மற்றும் நிதி இலக்குகளுக்கு ஏற்ப இந்த சமநிலை இருக்க வேண்டும். மூன்றாவது ரிஸ்க். அதிக வருமானம் தரும் திட்டங்கள் அதிக ஏற்ற இறக்கத்தையும் கொண்டிருக்கலாம் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். சந்தை சரிந்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்க முடியுமா? உங்கள் ரிஸ்கை ஏற்கின்ற திறனுக்கு ஏற்ற திட்டத்தை தேர்வு செய்வது மிக மிக முக்கியம். நான்காவது முதலீட்டு காலம். 1 வருட இலக்குக்கும் 10 அல்லது 20 வருட இலக்குக்கும் ஒரே முதலீட்டு திட்டம் நிச்சயம் பொருந்தாது. குறுகிய கால முதலீடும் நீண்ட கால முதலீடும் வெவ்வேறு அணுகுமுறையை தேவைப்படுத்தும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக செலவு கட்டணம் அல்லது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இது சிறிய தொகையாக தோன்றினாலும் நீண்ட காலத்தில் உங்கள் வருமானத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் முதலீடு செய்வதற்கு முன்பாக செலவு கட்டணத்தை ஒப்பிட்டு பார்ப்பது அவசியம். நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வெற்றிகரமான முதலீடு என்பது அதிக லாபம் தரும் திட்டத்தை தேர்வு செய்வதில் இல்லை. உங்கள் இலக்கு, ரிஸ்க், முதலீட்டு காலம், சொத்து ஒதுக்கீடு மற்றும் செலவு கட்டணம் ஆகிய 5 அம்சங்களையும் மிகச்சரியாக புரிந்து கொண்டு முடிவெடுப்பதில் தான் இருக்கிறது. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.